ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெய்லி இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஒரு டயட் டிப்ஸ், ஒரு ஹோம் ரெமெடிஸ், இல்லை ஏதாவது ஒரு டயட் சார்ட், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், இப்படி ஏதாவது ஒரு வீடியோ டெய்லி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தை பேருக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில விரத தினங்கள் பற்றியும் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போடுறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் மிக 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 முக்கியமான ஒரு நாள் தான். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட கருப்பையில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து, வெயிட் லாஸ்லேருந்து, டயபெட்டிஸ்லேருந்து, இன்ஃபர்டிலிட்டிலேருந்து, பிசிஓடி, பிசிஓஎஸ், கருமுட்டை வளர்ச்சி, அதுக்கப்புறமா ஆண்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி, அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஹெல்த்து, குழந்தைங்களுக்கான ஹெல்த் மிக்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஹெல்தி அண்ட் மில்லட் லட்டு வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் மெனுவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய முக்கியமான விரத தினங்களில் சஷ்டி விரதத்துக்கு அடுத்து எது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். அதாவது வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் முருகனே அவதரிச்சிருக்காரு. அதாவது முருகனோட பிறந்த தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அன்றைக்கி நம்ம முருகப்பெருமான மனமுருகி முழு நம்பிக்கையோடு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாரு. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மகா கந்த சஷ்டி விரதம், அப்புறமா மாத சஷ்டி விரதம், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோ போடுறது உண்டு. அந்த வகையில் முருகப்பெருமான குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வைகாசி விசாகத்தை குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க நிச்சயமாக மிஸ் பண்ணிடாதீங்க. அவரோட பிறந்த நாளில் நமக்கு உங்களை மாதிரி ஒரு அழகான குழந்தை பாக்கியம் வேணும்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த விரதம் எப்படி இருக்கணும், விரதம் இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி சஷ்டி விரதம் இருந்திருக்கீங்க, இல்லை மாத சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இது ரிலேட்டடாக ஒரு ஐடியா இருக்கும். நீங்கள் எப்படி சஷ்டி விரதம் இருக்கீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் தெரியாதவங்களுக்காக நான் ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பார்த்திங்கன்னா வர திங்கட்கிழமை 9ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதாவது முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் நம்ம என்றைக்குமே சூரிய உதயத்தோடு என்றைக்கு ஃபுல் டே இருக்கோ அதை தான் கணக்கில் எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது வர திங்கட்கிழமை 9ஆம் தேதி நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. வர்ற திங்கட்கிழமை 9ஆம் தேதி வைகாசி விசாகம். அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி நார்மலாகவே எந்த விரதம்னாலுமே முதல் நாள்லேருந்தே நம்ம சுத்தமாக இருக்கணும். பட் இருந்தாலும் இது முதல் நாளே நட்சத்திரம் வேறு வந்துடுறதுனால நம்ம அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளே நம்ம க்ளீனாக வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி அதுக்கு முன்னாடியே அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா மாப் போட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் அலசிட்டு கணவன் மனைவி ஒன்று சேராமல் நான்வெஜ் எதுவுமே புழங்காமல் நல்ல சுத்தபத்தமாக நீங்கள் விரதத்துக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்த திங்கட்கிழமை காலை 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நமக்கு விரத காலம். ஸோ அப்போ தான் நமக்கு விரத கணக்கு. அப்போ நம்ம காலையிலே தலைக்கு குளிச்சுட்டு சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே தலைக்கு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை ரூம் அலங்காரம் பண்ணி முருகன் படத்துக்கு நல்ல மலர்களால் அலங்கரித்து ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு
நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த நெய்வேத்தியம் அப்படின்னு வரும்போது நீங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, பாயாசம், பால் பாயாசம் அப்படின்னு. இல்லையா எதுவுமே இல்லையா, 2 வாழைப்பழம், இல்லையா 1 கிளாஸ் பால், இப்படி ஏதாவது ஒன்று, இல்லை ஒரு 2 வாழைப்பழம் 1 கிளாஸ் பால், இப்படி எது வேணாலும் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை காலையில் ஆரம்பிச்சிடலாம். அன்றைக்கி முழு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகனோட சிந்தனைகள், திருப்புகழ், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அருணகிரிநாதரோட திருப்புகழ், இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்குறது, ஃபோனில் பார்க்குறது, படிக்கிறது அப்படின்னு நல்ல ஒரு அமைதியான மனநிலையோடு யாரை பற்றியும் எந்த விதமாகவும் இன்சொல் பேசாமல், கோபம் படாமல் நல்லா இருக்கணும். டே டைமில் தூங்கக்கூடாது. அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நெய் தீபம் போட்டு முருகனுக்கு நல்ல பூ வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இல்லையா அபிஷேகத்துக்கு தேவையான குளிர்ச்சியான பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இளநீர், தயிர், அந்த மாதிரி பால் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுத்து நீங்கள் இந்த வைகாசி விசாக விரதத்தை இருக்கலாம். இதை வந்து நான் இப்போ சொன்னது ஜென்ரலாக இருக்கிறது, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. இதே இது விரதம்னு வரும்போது நீங்கள் வந்து பட்டினி விரதம் இருக்கலாம், வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம், அதே மாதிரி பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம், பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், இல்லை பால் பழம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பழ விரதம் இருக்கலாம், இல்லைனா 3 வேளையுமே வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், 3 வேளையும் டிஃபன் ஐட்டம்ஸ் மட்டும் இடியாப்பம், இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், இல்லைனா ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானம் நல்ல இலை சாப்பாடோட சாமிக்கு படைச்சு விரதத்தை முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பிரசாதம் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம். மிளகு விரதம் 3 வேளையுமே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கிறது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் மட்டுமே குடிச்சுக்கிற துளசி விரதம், இளநீர் விரதம், 3 வேளையுமே இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. இப்படி நிறைய முறைகள் வந்து இருக்குது. இதில் உங்களோட ஹெல்த்து சிச்சுவேஷன், உடல்நிலை, மனநிலை, இது எல்லாத்தையுமே பொறுத்து உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா 3 வேளையுமே லைட் ஃபுட்டாக, காரம் இல்லாமல், நான்வெஜ் புழங்காமல் சுத்தமாக சாப்பிட்டுக்கிட்டேவும் இந்த விரத முறைகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட உடல்நிலை, மனநிலையை பொறுத்தது முழுக்க. விரதம் இருந்தால் தான் நமக்கு பலன் கிடைக்கும், விரதம் இருந்தால் தான் முருகன் வந்து நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறது எல்லாமே கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க உங்கள் நம்பிக்கை, உங்களோட எஃபர்ட். அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த முருகனை நினச்சி நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் முழு நம்பிக்கையோடு எது செஞ்சாலுமே அது நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேயை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.